பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஐடிசி ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, இப்போ அந்த ஷேர் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி அந்த வீடியோல பார்ப்போம். இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட்டா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடரேட்டா ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டே இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இங்க வந்து நான் இங்க வந்து சொல்லிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 316 அந்த ரேஞ்சில இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு 10வது வருஷத்துல ரூ. 600 கிட்ட வந்து வருது. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயர் ஆன் இயர் வந்து ஒரு 5% வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து டேக்ஸுக்கு அப்புறம். டேக்ஸு வந்து புடிச்சது போனதுக்கப்புறம் வரக்கூடிய டிவிடெண்ட் தான் இங்க நான் போட்டிருக்கேன். ஸோ எவ்ரி இயர் வந்து 5% அந்த மாரி வந்து டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கரண்ட்ல வந்து 7% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது வந்து லம்ப் சம்பா ஒரு அமௌண்ட் ஒரு ₹1,00,000 வந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அப்போனா எனக்கு வந்து ஒரு 10வது வருஷத்துல எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு கால்குலேஷனு. சரிங்களா? இதுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வச்சிருக்கேன் நானு. இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்றது இந்த இதில வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். அதாவது போனஸ் இல்லாம போனஸ் இல்லாம இருந்தது அப்படின்னா, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 10வது வருஷத்துல ரூ. 1,90,000 கிட்ட போயிடும். அதுக்கு வந்து நம்ம டிவிடெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 52,000 வந்து டிவிடெண்டாவே வந்து கிடைச்சிருக்கும். 10 வருஷத்துல. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2,40,000 கிட்ட வந்து நம்ம வந்து இந்த ஷேர் வந்து சம்பாரிச்சு குடுத்துருக்கோம். இந்த மாரி வந்து பிரைசிங் வந்து இருந்தது அப்படின்னா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஏஜிஆர் வந்து 9.2%. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எஃப்டில ஒரு 8% போடுற இத விட ஒரு 1.2% வந்து இது வந்து கொஞ்சம் இன்கிரிமெண்ட்டா தான் குடுத்துருக்கு. இந்த ஒரு கால்குலேஷன் சரிங்களா? அதுவே வந்து சப்போஸ் லக்ல அதாவது அந்த கம்பெனி வந்து போன 2014ல 14ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது மாரி திரும்பவும் ஏதாவது ஒரு போனஸ் வந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிடும். இதுல வந்து டிவிடெண்டா அதாவது எப்ப வந்து போனஸ் வரும் அப்படின்னா, நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 5த் இயர் அதாவது 5த் இயர் அப்படின்னா 6, 7, 8, 9, 10 அதாவது 2030ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு போனஸ் குடுக்குறாங்க. 2 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 1 ஷேர் வந்து ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படின்ற மாரி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷேர் வேல்யூ வந்து அதிகமாகும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவிடெண்ட். இது வந்து ஷேர் வேல்யூ. ஸோ 2ம் சேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,50,000 கிட்ட வந்து நம்ம போட்ட ரூ. 1,00,000 வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஏஜிஆர் வந்து 13.4%. அதே உங்களுக்கு இந்த போனஸ் இல்ல அப்படின்னா, கிட்டத்தட்ட 9.2% வந்து வளர்ந்திருக்கும். ஷேர் வேல்யூ வந்து இப்படி தான் இருக்கணும். இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அது குடுக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வந்து ஐடிசி ஷேர் வந்து ஏறுது. ரொம்ப கம்மியான இதுக்கு தான் வந்து ஏறுது. பட் அப்படி கம்மியா வந்து ஏறுது அப்படின்னாலும், நமக்கு வந்து எஃப்டிய விடவே இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 1.2% வந்து அதிகமா தான் கிடைக்குது. பட் எஃப்டில இப்போல்லாம் யாரும் வந்து 8% குடுக்கறதில்ல. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ வித் போனஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.4% வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வொர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இது வந்து மாடரேட் தான். ஸோ வொர்ஸ்ட் கேஸ் எப்படின்னா,